நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்துக்கு வரான் என்று சொன்ன தேவனுக்கு இந்த வேளையிலே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த அருமையான தேவத்துவம் இன்று நடத்தப்படுகிறதான வகுப்பிற்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே எப்படி சூரிய சந்திர வழிபாட்டு முறையானது உலக மதங்களுக்குள் நுழைந்தது என்பதை நாம் கற்று வருகிறோம். ஆகவே எந்த மதத்தையும் நாம் புண்படுத்தவோ அந்த மதத்தினுடைய முறைமைகளை குற்றப்படுத்தவோ இந்த வேத பாடமானது போதிக்கப்படவில்லை என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்த வகையிலே பிரியமானவர்களே, இதை கேட்கக்கூடிய மற்ற மதத்தினரும் கூட எந்த ஒரு வருத்தமும் வேதனும் படாதபடிக்கு வேதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை ஆராய்ச்சி செய்கிறதன் மூலமாக இந்த மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய சில காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பார்த்து வருகிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய நோக்கம் எந்த மதத்தினரையும் குற்றப்படுத்தக்கூடிய நோக்கத்தினாலே இந்த டீச்சிங், இந்த போதனைகள் போதிக்கப்படவில்லை என்பதை முதலாவதாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல நிம்ரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனிதன், அவன் என்ன செய்கிறான்? தன்னை உயர்த்தி ராஜாவாக உயர்த்தி ஜனங்கள் மத்தியிலே காண்பதற்கு மாத்திரமல்ல, தன்னை முழுமுதற் கடவுளாகவும் தனது மனைவியையும் அதே போல தெய்வமாகவும் ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் தன்னை சூரிய கடவுளாகவும் தன் மனைவி செமிராமிஸை நிலா தேவதையாக, நிலா கடவுளாக அவன் வாழ்ந்த சமூக மக்களுக்கு இவைகளை அவன் பிரகடனப்படுத்தி ஜனங்களை நம்பும்படியாக செய்து ஜனங்களை தன்னையும் தன் மனைவியும் வழிபடும்படியாக செய்தவன் என்று கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மொழி குழப்பம் ஏற்படுகிறது. இந்த மொழி குழப்பத்திற்கு பிற்பாடு உலகத்தின் பல இடங்களில் சிதறிப்போன நாகரிக மக்கள் இந்த மத நம்பிக்கையை ஏற்கனவே அவர்கள் உடையவராக இருந்தபடினாலே இந்த நிம்ரோத்தை சூரிய கடவுளாக, செமிராமிஸை நிலா தேவதையாக அவர்கள் வழிபட்டார்கள் என்பதை தொடர்ந்து நாம் பல ஆதாரங்கள் அடிப்படையில், சரித்திர ஆதாரத்தின் அடிப்படையிலேயும் வேதத்தின் அடிப்படையிலேயும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்துல சந்திர வழிபாடு எப்படி உலக மதங்களுக்குள் நுழைந்தது என்பதை இன்றைக்கு நாம் இந்த பாடத்தின் கடைசி பாடமாக நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, சந்திர வழிபாடு இந்து மதத்தில் மாத்திரமல்ல, இஸ்லாம் மதத்திலும் இருக்கிறது. இஸ்லாமிய மதத்தில் மாத்திரமல்ல, ரோமன் கத்தோலிக்க மதம் என்று சொல்கிற கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயும் இருக்கிறது. இவைகளில் மாத்திரமல்ல, உலகத்தில் பல மதங்களுக்குள்ளே இந்த சந்திர வழிபாடு காணப்படுகிறது. அவைகளை இந்த வேத பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே எந்த மதத்தையும் நாம் குற்றப்படுத்த குறையை பார்க்க அல்ல, எப்படி மற்ற மதங்களுக்குள் சந்திர வழிபாடு வந்தது என்பதை கற்றுக்கொள்வதே நம்முடைய பிரதான நோக்கமாக இருக்கிறபடினாலே இப்பொழுது மற்ற மதங்களுக்குள்ளே நுழைந்து அவைகளில் காணப்படுகிற சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக, சந்திரனுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கிறது. தமிழிலே ஏகப்பட்ட அநேக பெயர்கள் இருக்கிறது. ஆக செமிராமிஸை அநேக மக்கள் நிலா தேவதையாக ஒரு கூட்ட ஜனங்கள் இந்நாள் வரைக்கும் வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். பல பெயர்களிலே அவர்கள் வழிபடுகிறார்கள். ஆகவே இந்த சந்திரனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது, நிலாவிற்கு பல பெயர்கள் இருக்கிறது. முதலாவது பெயர் சந்திரன், இரண்டாவது பெயர் நிலவு. சந்திரன் என்ற பெயரில் தான் சந்திரலோகம் என்ற வார்த்தையும் வந்தது, நிலவு. அதுக்கு அடுத்ததாக சோமன், அதுக்கு அடுத்ததாக நான்காவது கலங்கன், ஐந்தாவதாக நிசாபதி, ஆறாவதாக பிறை, ஏழாவதாக கலையினன், எட்டாவதாக உடுவின் வேந்தன், ஒன்பதாவதாக கலாநிதி, அடுத்து குபேரன், அடுத்து அலவன், அடுத்து சசி, அடுத்து திங்கள். இவைகள் அனைத்தும் நிலாவிற்கு சந்திரனுக்குரிய பெயர்.
இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது. தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். அம்புலி, நிசாகரன், இமகரணன், தன்னவன், குரங்கி, மதி, ராக்கதீர், இந்து, தானவன், அல்லோர், விது, குமுத நண்பன், சுதாகரன், வேங்கன், ஆலோர், முயிலன்கூடு, பசுங்கதிர்த்தே, ரஜினிபதி, சுகுபராக, மதி, இவைகள் அனைத்தும் சந்திரனுக்குரிய பெயர்களாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்து மதத்துல நாம் பார்க்கும் பொழுது சந்திர வழிபாடு இந்து மதத்துக்குள்ளேயும் இருக்கிறது. சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சோமன் என்ற ஒரு பெயர் உண்டு. அதுக்கு சோமசுந்தரர் என்ற ஒரு பெயர் உண்டு. சிவனுக்கு சோமசுந்தரர் என்ற ஒரு பெயர் உண்டு. சோமன் என்று சொன்னால் சந்திரன் அல்லது நிலவு என்று பொருள். சோமனை தன் தலையில் அணிந்ததால் சிவனுக்கு சோமசுந்தரர் ஆனார் என்ற ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அதே போல சந்திரசேகர், சிவனுக்கு சந்திரசேகர், சந்திரனை தன்னுடைய தலையிலே சிவன் வைத்திருப்பதினாலே அவருக்கு சந்திரசேகர் என்ற பெயர் உண்டு. ஒன்று சோமசுந்தரர், இன்னொன்று சந்திரசேகரர். ஆகவே இந்த நிலா வழிபாட்டின் முறை இந்து மதத்துல நாம் பார்க்க முடிகிறது. அதே போல கத்தோலிக்கத்திலும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மரியாதை இன்றைக்கு வழிபடுவதாக நாம் நினைக்கிறோம். உண்மையில் செமிராமிஸை அவர்கள் அறியாமையினால் வழிபடுகிறார்கள். ரோமன் கத்தோலிக்க மதத்திலே நாம் பார்க்கிற வேளையில் கான்ஸ்டன்டைன் ஆட்சி காலத்திலே ஏற்கனவே பாபிலோனியர்கள் வழிபட்ட செமிராமிஸை, அந்த நிலா தேவதையை அவர்கள் வழிபடுகிறார்கள். அந்த பிறந்த குழந்தை சூரிய கடவுள், டிசம்பர் 25 பிறந்த சூரிய கடவுள். அவருடைய தாய் நிலா தேவதை என்று ஏற்கனவே பாபிலோனியர்கள் வழிபட்ட செமிராமிஸ், பாபிலோனியர்கள் வழிபட்ட அந்த குழந்தையாகிய தம்மூஸ் வழிபாடு கத்தோலிக்கத்திலும் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரஜினிபதி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் தமிழில் பார்க்க முடியும். ரஜினிபதி என்றால் இரவுக்கு அதிபதி என்று சந்திரனை காட்டுகிறது. அதுபோல சுகுபராக என்ற ஒரு பெயரை நீங்கள் பார்க்க முடியும். சுகுபராக என்றால் இரவுக்கு வெளிச்சத்தை தருபவன். இவை அனைத்தும் சந்திரனை உயர்த்தி போற்றக்கூடிய வார்த்தைகளாக இவை காணப்படுகிறது. இந்து என்ற வார்த்தை, இந்து என்றால் பிரகாச துளி என்று பொருள். சந்திரனுடைய பிரகாச துளியை இந்த வார்த்தை காட்டுகிறது. அதே போல மதி, மதி என்றால் நிலவு. சந்திர என்பது வடமொழி. இந்த வடமொழியிலிருந்து தான் சந்திரன் என்ற வார்த்தை வந்தது. அதனுடைய விளக்கம், அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் பிரகாசம். சந்திர என்றால் பிரகாசம் என்று பொருள்படுகிறது. அன்பானவர்களே, ஜாதகம் எப்படி பார்க்கப்படுகிறது, ஜோதிட சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த சந்திரனை மையமாக வைத்துத்தான் ஜாதகம் பார்க்கப்படுகிறது. அதுல சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஜாதகத்தை குறித்து பார்க்கிற வேளையில அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், கஜகேசரி யோகம், கசல யோகம், குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், சந்திராபதி யோகம், இப்படி பலவிதமான யோகங்கள் சந்திரனை மையமாக வைத்து ஜாதகம் பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜோதிட சாஸ்திரம். அமாவாசையை தவிர வளர்ப்பிறை தேய்பிரையை வைத்து, சந்திரனுடைய வளர்ப்பிறை தேய்பிரையை வைத்து, பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பிறந்த நட்சத்திரம் ராசியை வைத்து இவைகள் ஜோதிட சாஸ்திரம் பார்க்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பகலையால பெரிய சுடரையும் இரவி ஆல சிறிய சுடரையும் தேவன் உண்டு பண்ணினார் என்று ஆதியாகமம் 1:14
15, 16, 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது எதற்கு தேவன் சூரியனை படைத்தார், எதற்கு தேவன் சந்திரனை படைத்தார், எதற்கு தேவன் நட்சத்திரங்களை படைத்தார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக அவைகள் நாம் வழிபடுவதற்காக அல்ல, நம்முடைய வழிபாடுகளில் ஒன்றாக இணைத்துக் கொள்வதற்காக அல்ல, அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக, இரவை சந்திரன் ஆளுவதற்காக. அது மாத்திரமல்ல, இரவில் அந்த சந்திரனுடைய பிரகாசம் வெளிச்சம் பூமியிலே பட வேண்டும் என்பதற்காக பௌர்ணமி சமயத்திலே இந்த சந்திரனுடைய முழுமையான வெளிச்சம் படுகிறதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அந்த சூரிய சந்திர வழிபாடுகளில் பார்க்கிற வேளையில சந்திரனை தெய்வமாக வழிபடுகிற மக்களும் உண்டு. ஆகவே அதன் அடிப்படையில் தான் அமாவாசையை அவர் முக்கிய நாளாக கருதி வழிபடுகிறார்கள். சில மக்கள் பௌர்ணமியை மிக முக்கிய நாட்களாக அவர்கள் அந்த நாளிலே வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைமைகளை ஒரு சில காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் தான். ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்குள் கூட இஸ்லாமியத்தில், அதாவது இஸ்லாமியர்களுக்குள்ளே சந்திர வழிபாட்டு முறைமை இன்றும் காணப்படுகிறது. ஏற்கனவே முகமது நபி காலத்துக்கு முன்பாகவே அரேபியர்கள் அவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலா தேவதையை, நிலா கடவுளை அந்த மக்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். இந்த அரேபியர்கள் எப்படி உருவானார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ராஹிம் என்று குர்ஆனிலே சொல்லப்படுகிற அந்த இப்ராஹிமை தான் பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாம் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி இருக்கிறார், அவருடைய பெயர் சாரா. சாராவுக்கு மிக நாட்களுக்கு பிற்பாடு, அதாவது ஆபிரகாமுடைய 100வது வயதிலே ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. ஆண்டவர் யாக்கோபு பேரை மாற்றுறார். ஏன் பேரை மாற்றுறாரு என்றால், யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். ஆகவே இனி உன் பெயர் எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று ஆண்டவர், இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று அவருடைய பெயரை தேவன் மாற்றுகிறார். ஆகவே யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட ஈசாக்கின் மகனாகிய இவன் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான். இவனுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரங்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த 12 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். இவர்களை இஸ்ரவேலர்கள் என்று அழைத்தார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த மக்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் போய் சேருகிறார்கள். மோசே மூலமாக 40 ஆண்டுகள் நடத்தப்படுகிறார்கள். மோசே கடைசி நேரத்திலே மரித்து போகிறார். பிறகு யோசுவா மூலமாய் அந்த இஸ்ரவேலர்கள் நடத்தப்படுகிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்கிற தேசத்திலே அவர்கள் போய் சேருகிறார்கள். அநேக கானானியர்கள் அந்த பகுதியில் இருந்ததினாலே கானான் தேசம் என்று அழைக்கப்பட்ட அந்த தேசம் இப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் போய் சேர்ந்தபடியினாலே இஸ்ரவேல் என்கிற தேசமாக அந்த தேசம் மாற ஆரம்பித்தது. ஆக ஆபிரகாம் உடைய மனைவியாகிய சாராளுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கு மூலமாய் வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவர்கள் யெகோவா என்ற தேவனை வழிபடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனுக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு வேதத்திலே யெகோவா என்ற ஒரு பெயரை வைத்து வழிபட்டதாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனை யெகோவா என்று அவர்கள் பொதுவாக தேவன் என்ற வார்த்தை யெகோவா என்று யூதர்கள், இஸ்ரவேலர்கள் வழிபடுகிறார்கள். அன்பானவர்களே, அடுத்து இந்த அரபியர்கள் எப்படி வருகிறார் என்று கவனியுங்கள். இந்த ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளுக்கு ஒரு எகிப்திய அடிமை பெண் இருந்தார். ஆதியாகமம் 16:1 இந்த ஸ்திரீ குறித்து நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய பெயர் ஆகார். ஆகவே இந்த ஆபிரகாம் ஆகார் மூலமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஏன்
இவர்களுக்கு திருமணம் நடந்தது என்றால் சாராளே ஆபிரகாமுக்கு தனது வேலைக்காரியை திருமணம் செய்து வைக்கிறார். காரணம் என்னவென்றால் பல நாட்களாய் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆகவே குழந்தை இல்லாதபடினாலே குடும்ப விருத்திக்காக சந்ததி உருவாக வேண்டும் என்பதனாலே இப்பொழுது எகிப்திய அடிமை பெண்ணாய் இருந்த தனது வேலைக்காரியாய் இருந்த ஆகாரை சாரால் தன் கணவனாகிய ஆபிரகாமுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இப்படி ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், இவனும் உன்னுடைய சந்ததியாக இருக்கிறபடினாலே நான் இந்த சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யெகோவா தேவன் வாக்கு பண்ணுகிறார். அந்த வகையிலே உருவானவர் தன் அரபியர்கள் என்றால் இந்த அரபியர்கள் அன்பானவர்களே யெகோவா தேவனை வழிபடவில்லை. மாறாக ஹா பா என்கிற நிலா தேவதை வழிபடுகிறார்கள். ஏன் இந்த ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராக கூட நதிக்கு அக்கறையிலே இருந்த பொழுது யோசுவா 24:2 அவர்கள் அநேக தெய்வங்களை நதிக்கு அக்கறையிலே வழிபடுகிறார்கள். அது நிலா தெய்வத்தை இந்த ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராக வழிபட்டு இருக்கிறார். நதிக்கு அக்கறையிலே ஆபிரகாமுடைய சந்ததியிலே வழிபட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே இப்பொழுது ஆபிரகாமுடைய மனைவியாக இருந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் மூலமாக அரபியர்கள் வருகிறார்கள். இந்த அரபியர்கள் ஹாபாலை வழிபட்டு வருகிறார்கள். இந்த ஹாபால் என்கிற தெய்வமானது நிலா தேவதை, நிலா கடவுள் வழிபாட்டு முறை. இவர்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வருகிறார்கள். இந்த இஸ்மவேல் மூலமாக கட்டப்பட்டதுதான் மெக்கா மெதினா என்று நம்பப்படுகிறது. இஸ்லாமியர்களால் நம்பப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த மெக்கா மெதினா என்ற இடத்தில் தான் முகமது நபி பிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தான் குர்ஆனை தேவன் இந்த முகமது நபிக்கு கொடுத்ததாக ஒரு காரியம் நம்பப்படுகிறது. அது ஒரு போரம் இருக்கட்டும். என்றாலும் ஏற்கனவே அரபியர்கள் வழிபட்ட ஹாபாலை முகமது நபி அவர் ஆட்சி செய்து வந்த பொழுது கிபி 610 வருஷத்துல இப்பொழுது உருவம் இல்லாத ஒரு வழிபாட்டு முறையை அவர் கொண்டு வருகிறார். ஏற்கனவே ஹாபாலை வழிபட்டு கொண்டிருக்கிற அரபியர்களையும் யூதர்களையும் இஸ்லாமியர்களையும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து மிகப்பெரிய ஒரு மத சாம்ராஜ்யத்தை உருவாக்க இந்த முகமது நபி பிரயாசப்படுகிறார். ஏற்கனவே இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாடு மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யெகோவா தேவனை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முகமது நபியினுடைய போதனைகளை இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த முகமது நபியுடைய போதனையை பார்க்கிற வேளையிலே இவர் அரபியர்களுக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் ஏற்கனவே வழிபட்ட ஹாபால் தான் அல்லாஹ் என்று சொல்லுகிறார். இல் இலா அல் இலா என்று சொல்வார்கள். அல் என்றால் த என்ற அர்த்தம், TH த என்ற அர்த்தம். அல் என்றால் த, இலா என்றால் காட், GOD காட், த காட். பொதுவான ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் என்பது. ஆக ஹாபாலை ஏற்கனவே நிலா தேவதை வழிபட்டிருந்த இந்த பழங்கால அரபியர்களுக்கு இந்த முகமது நபி சொல்லுகிறார், நீங்கள் வழிபட்ட தெய்வம் தான் இந்த அல்லாஹ், அல் இலா அல்லாஹ் என்று இவர் போதனையை போதிக்கிறார். உடனே இது உருவ வழிபாடு இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே இதை வைத்து ஏன் இந்த உருவமில்லாத ஒரு வழிபாட்டு முறையை அவர் கொண்டு வருகிறார் என்றால், இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இந்த இஸ்லாமியத்திலே இஸ்ரவேலர்களையும் இணைக்க வேண்டும். இஸ்ரவேல சந்தையில் வருகிற யூதர்கள், ஏன்னா இஸ்ரவேல் தேசம் சாலமன் ராஜா காலத்தின் பிற்பாடு 2 பகுதியாய் பிரிந்து விடுகிறது. ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று யூதேயா தேசம். இந்த யூதர்களின் இஸ்ரவேலர்களின் ஒன்றிணைக்கிற பணியை தான் இந்த முகமது நபி செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். இஸ்ரவேல் தேசம் தலைநகராய் சமாரியாய் மாறி போகிறது. யூதேயா தேசம் தலைநகராய் எருசலேம் மாறி போய் விடுகிறது. ஆக இந்த முகமது நபி ஆட்சி செய்து வந்த பொழுது கிபி 610 பிரியமானவர்களே, அல்லாஹ் என்ற பெயரை வைத்து
ஜனங்களை வழிபடும்படியாக சொல்லுகிறார். இப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, மோசையின் பிரமாணத்திலே நீங்கள் பார்க்கிற யெகோவாவை தான் அல்லாஹ் என்று நாங்கள் வழிபடுகிறோம், நீங்களும் இந்த வழிபாட்டு முறைமைகளை செய்யலாம் என்று சொல்லுகிற வேளையிலே, ஏற்கனவே யெகோவாவை யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அறிந்திருந்தபடினாலே இந்த முகமது நபியுடைய போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட அரபியர்கள் மூலமாக அவர்களை வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய மதம். ஆக இந்த இஸ்லாமிய மதத்துல சந்திர வழிபாட்டு முறை இன்றைக்கும் காணப்படுகிறது. எப்படி என்றால், அவருடைய நாள்காட்டி, அந்த காலண்டர் அடிப்படை, இஸ்லாமியுடைய நாள்காட்டி, அந்த காலண்டர் அடிப்படையிலே 9வது மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். அந்த மாதத்திலே ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவார்கள், ரமலான் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ரமலான் என்றால் சுடும் வெயில் என்று பொருள். நல்ல கவனிங்க, சுடும் வெயில், இது சூரியனுடைய காரியத்தை கொஞ்சம் பிரதிபலிக்கிறது அல்லவா? ஆகவே ரம்ஜான், ரமலான் இந்த பண்டிகை மிக முக்கியமான இஸ்லாமியுடைய பண்டிகை. அவர் எப்படி அந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள்? வானத்திலே பிறையை பார்த்து, அந்த பிறை உருவாகிற அந்த வளர்ப்பிறையை பார்த்து உடனே இந்த ரம்ஜான் பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள்.